ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். திருப்பாடல் 5:8, சங்கீதம் 5:8. பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் அரசர் லூயிஸ் அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு. ஒரு நாட்டின் அரசர் எப்படி இருக்கணும் அல்லது அரசர் பொறுப்பெடுக்கும் பொழுது என்னவெல்லாம் சொல்லி பொறுப்பெடுப்பார் என்பதை மக்கள் உற்று கேட்பாங்கல்ல. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த லூயிஸ்ங்க. இவர் ஒரு அரசராக அல்லது ஒரு தலைவர் முக்கியமானவங்க பொறுப்பெடுக்கும் முதல்ல என்ன சொல்றாங்க, முதல் கையொப்பம் என்ன போடுறாங்க, இதெல்லாம் மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்புறம் நாளடைவில் சரியாயிரும் இல்லைங்களா. அப்போ இவர் லூயிஸ் என்ன பொறுப்பெடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, என் நாட்டு மக்களை அமைதியான முறையில நான் கொண்டு செல்லுவேன், அவர்களுக்கு நீதியோடும் உண்மையோடும் நான் அவர்களை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய ஏற்புரையில அவர் வழங்கி இருக்கிறார் மக்களுக்கு. மக்கள் எல்லோருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நீதி உண்மை நேர்மை இந்த மூணுத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா லூயிஸ் அவர் இருந்திருக்கிறாங்க. மக்களை செவ்வனே அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா நடத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நாட்டு மக்களை போய் சென்று அவர்களின் இல்லங்களில் விசாரிப்பாராம். விசாரித்து அவருடைய நலத்தை விசாரிப்பது மட்டுமல்ல மருத்துவ உதவிகளை செய்திருக்கிறார். அப்போ ஏன் அப்படின்னா அவங்க தாயார் அந்த அளவுக்கு அவர்களை இறை பக்தியில நல்ல முறையில வளர்த்து இருக்கிறாங்க. அப்போ அதனால அவர் என்ன பண்ணிருக்க, நாட்டு குடிமக்கள் சந்தோஷமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், எந்த விதமான வன்முறைகள் அற்ற ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப பாடுபட்டிருக்கிறார். 2 முறை ஆனால் இந்த சிலுவை போர்களை இவர் சந்தித்திருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நீதிமன்றங்கள், இந்த வழக்காடு மன்றங்கள் இதெல்லாம் இவர் காலத்துலதான் உருவானது. ஏன்னா மக்களுக்கு நீதி சரியான முறையில் நீதி வழங்கணும், மக்கள் விசாரிக்கப்படணும் என்பதற்காக இந்த விசாரணை மன்றங்கள்லாம் இவர் காலத்துலதான் உருவாக்கப்பட்டது. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள்லாம் இவருக்கு சில நேரங்களில் முரண்பாடுகள் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவருக்கு இயேசு கிறிஸ்து தான் ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கிறார். பல நேரங்கள் அவருடைய அறிக்கைகள் அதாவது எனக்கு இயேசு கிறிஸ்து தான் ஒரு சிறந்த ஒரு ரோல் மாடல், அவரை நான் பின்பற்றுகிறேன்னு சொல்லி திருமறையிலிருந்து சில காரியங்கள் எல்லாம் எடுத்து அதன்படிதான் அவர் நடத்த ஆரம்பிக்கிறார். இவர் தன்னுடைய 44வது வயதுல இவர் வீர மரணம் அடைந்தார். சிரியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் இவர் மேல போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுக்கும் பொழுது இந்த மரணம் அவருக்கு நிகழ்கிறது. ஆனால் அவர் இருக்கிற வரையில சிறிய இள வயதுல அவர் மறிச்சிட்டாருங்க. ஆனா அவர் இருந்த அந்த கொஞ்ச காலத்துல ஆட்சி செய்த கொஞ்ச காலத்துல மக்களை நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் அவர் வழி நடத்தி இருக்கிறார். அப்படி என்றால் இந்த உண்மைக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாய் மக்களை நீதியோடு வழி நடத்தின இந்த லூயிஸ்க்கு உதாரணமாக இருந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் நாமும் நம்ம வாழ்க்கையை நீதியோடு வாழ வேண்டும், உண்மையோடு நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல உதாரணமா இருக்கிறார். இயேசுவினுடைய அடிச்சூழலை பின்பற்றி நடப்போமா? நாமும் உண்மையோடும் நீதியோடும் நாம் வாழ்வதற்கு கடவுள் நமக்கு துணை செய்யட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பரேசை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன்.